சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தாய் கிழவி திரைப்படத்தை பற்றிய ஒரு பார்வை பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம விமர்சனம் வந்திருந்தாலும் நம்ம இன்னொரு கோணத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. பெண்கள் கையில் பொருளாதாரம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியலை, ஒரு கருத்தை மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டியில் உள்ள பெருமலைக்கல்லர் சமுதாயத்தினுடைய வாழ்வியலோடு இணைத்து இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. உசிலம்பட்டி பக்கம் ஒரு கிராமம், ஊர் பக்கம் பெரிய கல்வியில் ஒரு பின்தங்கிய கிராமமாக தான் காமிக்கிறாங்க. கல்வியில் ஒரு விழிப்புணர்வில் அந்த மக்களுக்குள்ளே எப்படிக்கிறான், அதில் பசங்க எப்படி படிக்காமல் உருப்படாமல் குடிச்சிக்கிட்டு இருக்கிறான், அதில் பெண்கள் எந்தளவுக்கு தாட்டியமாக இருக்கணும் அப்படின்னு இந்த தாய் கிழவி ஆசைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தில் நடக்கிற பல்வேறு விஷயங்கள் மதுரை பக்கம், உசிலம்பட்டி, செக்கானூனி, கருமாத்தூர், செல்லம்பட்டி, தேவாரம், விருவிடு, நக்கலப்பட்டி, ஆண்டிப்பட்டின்னு இந்த ஊர் பகுதிகளில் இந்த மாதிரி கிழவிகளை நம்ம பார்க்கலாம். அந்த சைடு கிழவின்னு தான் சொல்லுவாங்க. ஏய் கிழவி என்ன சொல்லுது, கிழவி ஆத்தனா என்ன, ஆத்தா என்ன சொல்லுது அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க அந்த பாட்டியெல்லாம். ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு தாட்டியம் இருக்கும். அது என்ன தாட்டியம்னா, அந்த வாழ்வியல் அவங்களுக்கு கொடுத்த அந்த தாட்டியம், கெத்து. அதாவது அவங்க பெரிய பெண்ணிய புரட்சியாளர் கிடையாது, பெரியாரிஸ்ட் கிடையாது, மார்க்சிய சிந்தனையாளர், அதெல்லாம் தத்துவம், கருத்தியல், முற்போக்கு சிந்தனைலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த குடும்பம், இந்த சமூகங்கிற அமைப்பு ஆண்களுக்கானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆண்கள் மீதான கோபமும் அந்த ஆண்கள் மீதான எதிர்ப்பு அரசியலையும் அவங்க அவங்களுக்கு முடிந்த வகையில் அதை காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மதுரை சைடு உள்ள அந்த இவங்க காமிக்கிற அந்த குறிப்பிட்ட பகுதியில் அதைத்தான் இந்த தாய் கிழவி, அந்த பவுனு தாயி, விருமாயி அப்படிங்கிற பேரில் இவங்க படமாக எடுத்துருக்குறாங்க. இயக்குனர் கண்டிப்பாக உசிலம்பட்டிக்காரராக தான் இருப்பார். அந்த ஊரில் அவர் பார்த்த சியா, அவர் பார்த்த ஆத்தா, அவங்க பாட்டி, மூத்தவங்க, அவங்க பெரியப்பா, அவங்களுக்குள்ள நடக்கிற பங்காளி சண்டையை தான் படமாக அப்படியே எடுத்து வச்சுருக்கார். நல்ல நகைச்சுவை, ஒரு சீரியஸான அரசியலை, ஒரு மக்களுக்கான கருத்தை நல்ல காமெடியாக அவர் கொடுத்துருக்கார். அதனால் அந்த இளம் இயக்குனரை நம்ம பாராட்டணும். இந்த இயக்குனருக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர் சிவகார்த்தியன் பாராட்டத்துக்குரியவர். இந்த கதையில் அந்த பவுனு தாயாவே வாழ்ந்துருக்கக்கூடிய ராதிகா மேடம், அவங்களும் ரொம்ப பாராட்டுக்குரியவங்க. ஸோ இந்த படம் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுது. இந்த படத்தை பயில்வான் ரங்கநாதன் விமர்சிச்சிருக்காரு. சமூகத்து கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, ஒரு பொம்பளை இப்படி இருக்கலாமா, ஒரு பொம்பளை புருஷனை கேவலமாக பேசலாமா, அடிக்கலாமான்னு. பயில்வானுக்கு புரியலை. பயில்வான் அவர்களே உங்களையே ஒரு முறை ராதிகா பீச்சில் நீங்கள் ஏதோ பெண்களை பற்றி தவறாக பேசுகிறீங்கன்னு ஒரு முறை உங்களையே அவங்க தாக்க வந்தாங்க, கடுமையாக அவங்கள விமர்சித்தாங்கன்னு ஒரு செய்தி வந்தது. உண்மையாக பொய்யான்னு தெரில, அது நீங்களே சொல்லுங்கள். அப்படி ஒரு செய்தி எனக்கு வந்தது. ராதிகாவா இன்னொரு நடிகையான்னு தெரியல. பெண்கள் ஆண்களை அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, ஆம்பளைங்க பேச்சை மீற மாட்டாங்கன்னு உங்களுக்கு யார் சார் சொன்னது? அப்படி ஒரு கட்டாயம் இருக்கா? அப்போ ஆம்பளைங்க பொம்பளை அடிக்கலாம், பொம்பளைங்க ஆம்பளையும் அடிக்கக்கூடாது, அதானே? அந்த மைண்ட் செட்லேருந்து தானே உங்கள் வார்த்தை வருது. அது எப்படி ஒரு பொம்பளை, ஒரு கிழவி புருஷனை எதிர்த்து பேசலாம், புருஷனை கேவலப்படுத்தலாம்? கேவலமாக இருந்தால் கேவலப்படுத்த தானே வேணும். அது புருஷனாக இருந்தானே, பிள்ளையாக இருந்தானே, கேவலமானவனா ஒரு ஜந்து இருப்பானுங்க. ஆனால் ஆம்பளைங்கிற காரணத்துக்காக அவனை விமர்சிக்கக்கூடாது. அத்தடி என் புருஷன் பேர் எப்படி நான் சொல்கிறது, அதெல்லாம் அந்த எந்த காலத்துலேயுமே பொம்பளைங்க அப்படி இருந்தது கிடையாது. அது ஆம்பளைங்க காலகாலமாக பொம்பளைங்க நமக்கு ஒடுங்கி இருக்கணும், நம்ம பேச்சை மீறக்கூடாதுன்னு உங்களுடைய ஆசை. ஆம்பளைங்க காலகாலமாக பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு, பொம்பளைலாம் இப்படி இருப்பா, பத்தினி, வேற இப்படி எட்டி பார்க்க மாட்டாது, 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது, புருஷன் பேரை கூட சொல்ல மாட்டாங்கன்னு இவங்களுடைய ஆசை. ஆனால் பெரும்பான்மையான பெண்கள் அந்த அவையார் காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் அப்படியெல்லாம் பெண்கள் இருந்ததில்லை. சரியில்லாத புருஷனை தூக்கி போட்டு அடித்த காலங்கிறது சங்க காலத்திலிருந்து இப்போ சமீப காலம் வரையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது உசிலம்பட்டி பக்கம்லாம் இந்த மாதிரி கிழவிங்க நிறையா இருக்குது. நம்ம பயில்வான் ரங்கநாதனுக்கு உசிலம்பட்டினா என்ன, தேனினா என்ன, காரியாப்பட்டினா என்ன, கடமலகுண்டுனா என்ன, பாலூத்துனா என்ன, கருமாத்தூர்னா என்ன, செல்லம்பட்டினா என்ன, ஒச்சாண்டம்மன் கோவில்னா என்ன, கருமாத்தூர் மூணுசாமி கோவில்னா என்ன, அந்த பெருமலைக்கல்லர் சமுதாயத்தினுடைய வாழ்வியல்னா என்ன, இது குறித்து எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் அவரும் தென்பகுதியை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். ஏன் இது தெரிஞ்சிருக்கணும், ஏன் தெரியலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் இப்படி ஒரு அபத்தமான குற்றச்சாட்டை வச்சிருக்க மாட்டார். தான் புருஷன் ஒரு லாய்க்கு இல்லாதவன், கூத்தியா வீட்லேயும் ரெகுலராக ஒரு பொம்பளை வீட்லையும் படுத்துட்டு குடிச்சிட்டு ஒன்றுமில்லாமல் செத்து போனவன், அப்படி செத்து போன ஒருத்தனுக்காக நான் எதுக்கு அழுகணும், என் வாழ்க்கையை எதுக்கு நான் சீரழிச்சுக்கணும்னு அந்த லேடி நினைக்குது. வாழ்க்கை முழுக்க அந்த கிளவி தான் அந்த திமிரு எதுலேருந்து வருது, அந்த அரகன்ஸ் எதுலேருந்து வருது, ஹானஸ்டில் இருந்து வருது, நேர்மையிலிருந்து திமிரு வருது. நான் உழைச்சிருக்கேன்டா, என் புருஷன் ஒன்றத்துக்கு லாய்க்கில்லை, பவுனு தாயி இல்லைண்டா, ஒச்சாண்டமை இல்லையோ வேலுச்சாமி இல்லைப்போ இல்லை, பவுனு தாயி இல்லை, நான் உழைச்சி அப்படி இது வச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த தலையில் வச்சு அழுத்துனதுனால தான் எனக்கு இப்போ தொண்டை இதாகி எனக்கு மூல நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அம்மா உழைச்சிருக்கு. அந்த திமிரு, அந்த அடாவடித்தனத்துக்கு பின்னாடி உழைப்பு இருக்குது. இந்த பவுனு தாய் கேரக்டராக ஒரு ஆம்பளை இருந்தால் அதை கம்பீரமாகவும் ஹீரோவாகவும் பார்த்து கொண்டாடுகின்ற பயில்வான் ரங்கநாதன்கள்
ஒரு பொம்பளை கெட்ட வார்த்தை பேசலாமா, ஒரு பொம்பளை ஆம்பளை அடிக்கலாமா, ஒரு பொம்பளை ஆம்பளை திட்டலாமா, புருஷனை திட்டலாமான்னு அப்படியே பொங்கி எழுதுறாங்க. இத்தனை ஆண்டுகாலம் பொம்பளை அடிமை மாதிரியும் சொம்ப தூக்கிட்டு வர கேரக்டராகவும் இப்படி பார்த்தா அப்படி பதுங்கி ஓடுற மாதிரியான கேரக்டராக வச்சு பெண்களை இழிவுபடுத்தினாங்களே. அப்போல்லாம் பயில்வான் ரங்கநாதன் கோபம் வரல. தூய்மை குடிக்கின்னு ஒரு வார்த்தையை அந்த அம்மா பயன்படுத்துது. இது மதுரை பக்கம் நான் அசால்ட்டாக கேட்டிருக்கேன். தூய்மை குடிக்கிங்கிறது அசால்ட்டாக பேசுவேன். தூய்மை குடிக்கி எங்கே வராமா, தூய்மை குடிக்கி தூய்மை குடிக்கின்னு அசால்ட்டாக கேட்டிருக்கேங்க. நான் கேட்டிருக்கேங்க சின்ன வயசில். பாட்டி மாறுக, பொம்பளை மாறுக எல்லாம் பேசுவாங்க, அசால்ட்டாக பேசுவாங்க. ஒரு ஆம்பளை திட்டும் போது பொம்பளை திட்டுற வார்த்தை தூய்மை குடிக்கின்னா நான் கேட்டிருக்கேன். எங்கள் ஊர், எங்கள் மதுரை சைடு தெருக்கல்ல கேட்டிருக்கேன். மதுரையிலேயே பேசுகிறாங்கன்னா உசிலம்பட்டி தேனி சைடு பேசியிருக்க மாட்டாங்க. பவுனு தாய் மாதிரி ஒரு தாய் கிழவி பேசியிருக்காதுன்னு என்ன அர்த்தம்? அவன் அந்த யதார்த்தத்தை தான் அவர் எடுத்திருக்காரு. இதில் ஒன்றும் ஆபாசம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. தூமை குடிக்கினா என்னங்க, இந்த தூமை குடிக்கினா என்னங்க, இந்த உலகத்தில் எல்லா உயிரும் உருவாவதற்கு அந்த ரத்தம் தான். அந்த ரத்தம் வெளியேறாமல் அப்படியே இருந்து அந்த ரத்தம் கருவாகி உருவாகி குழந்தையாக நம்ம எல்லாருமே வெளியே பிறக்கிறோம். அந்த ரத்தம் தான் வெளியேறுது மாதம் மாதம். அந்த ரத்தத்தை தூமை குடிக்கி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த ரத்தம் ஒன்றும் தீட்டு கிடையாது. ஆனால் நம்ம சமூக அமைப்பில் அது ஒரு கெட்ட ரத்தம், தீட்டு, பொம்பளையை இழிவுபடுத்துறதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதை கிளவியை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்குங்க ஊரில் சைடு. அதனால் பொம்பளை கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நான் ஒத்துக்கிறேன். பொம்பளை கெட்ட வார்த்தை பேசலாமா, பொம்பளை புருஷனை எடுத்து பேசலாமான்னு பயில்வான் ரங்கநாதன் கேட்டிருக்காருன்னா இதுக்காரும் நீங்கள் தமிழ் சினிமா பார்த்ததே இல்லையா? எவ்வளோ படங்களில் வில்லன்களும் ஹீரோக்களும் காமெடியன்களும் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. கவுண்டமணி கெட்ட வார்த்தை பேசுனதில்லை, வடிவேலு கெட்ட வார்த்தை பேசுனதில்லை, நம்ம நடிகர் விஜய் கெட்ட வார்த்தை பேசுனதில்லை. கெட்ட வார்த்தை பேசாத ஒரு ஹீரோ காமிங்க. எல்லா பசங்களும், அதுவும் இந்த நீ ஒரு ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா இந்த டயலாக்கை பேசாத வில்லன்கள் உண்டா? நீ ஒருத்தனுக்கு முந்தி விரிச்சிருந்தா இந்த டயலாக்கை பேசாத ஹீரோக்கள் உண்டா? காமெடியன்கள் உண்டா? ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா இதெல்லாம் என்னங்க? இதை விட அசிங்கமான வார்த்தைகள் இருக்கா? இதையெல்லாம் ஆம்பளைங்க பேசும்போது பயில்வான் ரங்கநாதனுக்கு குளிருது. ஒரு தாய் கிழவி, ஒரு பவுனு தாய், ஒரு உழைத்த கிழவி, ஒரு ஊர் பக்கம் உழைச்சி இந்த ஆம்பளைகளுக்கு உழைச்சி வீணாக போய் தான் சப்பாச்சு தான் சேர்த்து பொம்பளைங்க பொருளாதாரத்தில் நல்லா இருக்குன்னு நினச்சி ஒரு கதை சொல்கிற ஒரு படத்தில் ஒரு கிழவி தூய்மை குடிக்குன்னு சொன்னால் டென்ஷன் ஆகுதான். அந்த டயலாக் கூட எடுத்துட்டாங்க படத்தில். ஆனால் தெரியுது. அதனால் இப்போ இது பிரச்சனை இன்னொருத்தரை அடித்துறது திட்டுறது அப்படி அல்ல. ஒருத்தரை திட்டுவதையும் அடிப்பதையும் நாம் ஏற்கலை. ஆனால் ஒரு பெண்ணும் ஒரு கிழவியும் இதுகாரம் ஆண்கள் செய்ததை ஒரு பெண் திருப்பி செய்யும் போது இவங்களுக்கு ஐயோ அதெல்லாம் பெண்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெண்கள் செய்யலைன்னு நீங்களாம் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆம்பளைங்க வீட்டில் பொம்பளைட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க, தூக்கி போட்டு முதிக்கிற லேடிஸ் இருக்காங்க, சுருட்டு குடிக்கிற பாட்டி இருக்கிறாங்க, புருஷன் அடிக்கிற சரகத்தான் அடிச்சுட்டு புருஷனை அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, இந்த பயந்தாங்குழி புருஷன் எதிர்த்து அடிக்கிற பொண்டாட்டின்னு எவ்வளவோ குடும்பங்கள் உண்டு. எண்ணிக்கை வேணால் குறைவாக இருக்கலாம். நாம் பார்க்குறது யார் பக்கம் நியாயம் இருக்குது, யார் பக்கம் உண்மை இருக்குது, யார் பக்கம் உழைப்பு இருக்குது, யார் பக்கம் அயோக்கியத்தனம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். தாய் கிழவி தான் உழைச்சிருக்கு, அதில் திமிராக இருக்குது, ஆணவமாக இருக்குது. பொம்பளைங்க நல்லா இருக்கும்னு நினைக்குது. ஒரு நல்ல கதையை யதார்த்தமாக பிரச்சார நெடி இல்லாமல் உசிலம்பட்டி கர்மாத்தூர்னு அந்த கதையை நகர்த்தி மதுரை ஹாஸ்பிட்டல் வரையும் கொண்டு போய் ஒரு யதார்த்தமாக ஒரு நேட்டிவிட்டி கதையை கொண்டு வந்திருக்காங்க. இப்போல்லாம் நேட்டிவிட்டி கதையே வர்றது கிடையாது. நேட்டிவிட்டினாலே ஜாதி பெருமை அருவான்னு சொல்லிக்கிட்டு எதையாவது வயலன்ஸை காமிச்சு ஓட்டிடுவாங்க. ஆனால் உண்மையான நேட்டிவிட்டிங்கிறது தாய் கிழவிகள்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் எடுத்த ஹீரோ ஆம்பளைகளை விட பொம்பளைகளுக்கு வச்சு இந்த எடுத்தீங்க பாருங்கள் தாய் கிழவி, இதில் இருக்குது நேட்டிவிட்டி. ஸோ இந்த படத்தில் பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக பென்னி குயிக், கிட்டத்தட்ட அவர் தான் படத்தில் கதாநாயகன். பென்னி குயிக்குங்கிற பேருக்கு அர்த்தம் தெரியுமா? முல்லை பெரியாரை கட்டினவர். அதனால் தேனி, கம்பம், உத்தமபாளையம், உங்களுக்கு உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி இந்த பகுதி முழுக்க அந்த மனுஷன் பேரை வச்சுருப்பாங்க. அந்த பென்னி குயிக் அந்த சாதி கிடையாது, அந்த மதம் கிடையாது, அந்த மொழி கிடையாது, ஏன் நம்ம நாடே கிடையாது. ஆனால் நம்மளுக்கெல்லாம் தண்ணி கொடுத்த மனுஷன், நம்மளெல்லாம் பஞ்சம் போக்கின மனுஷன். அவன் எவனாக இருந்தா என்ன, அவன் என் இனமா, என் மொழியா, என் ஜாதியாக இருக்கணும்னு அவசியம் ஜாதி மறுத்து அந்த பென்னி குயிக் அப்படிங்கிற பேரை அந்த மக்கள் வச்சுருக்கிறாங்க. அதை அவ்வளோ நேட்டிவிட்டியாக அந்த இயக்குனர் இந்த படத்தில் காமிச்சிருக்கிறார். இந்த தாய் கிழவி படத்தில் அந்த பென்னி குயிக்குங்கிற பேரை வச்சுருக்கிறார். அந்த ஊர் சைடு எப்படி தான் வைப்பாங்க. பென்னி குயிக்குங்கிற பேர் அந்த தேனி மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்குது. லண்டனில் கூட எத்தனை பென்னி குயிக் இருக்குன்னு தெரியாது. தேனி மாவட்டம், கம்பம், உசிலம்பட்டி, உத்தமபாளையம், பெரியகுளம், ஜெயமங்கலம், வைகை டேம் பக்கம்லாம் அந்த பென்னி குயிக்குங்கிற பேர் நிறையா. இது ஒரு ஊரை பற்றி ஸ்டடி பண்ணும்போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆட்கள் ஊருனாலே ஜாதியை வச்சுக்கிட்டு ஜாதி பெருமை, அடுத்த ஜாதிக்காரனை அடிக்கிறது உதைக்கிறதுனே படம் எடுத்து பழக்கிட்டாங்க. இந்த மாதிரி உண்மையான வாழ்வியலை, அதில் உள்ள எவ்வளவோ விஷயங்களை, வரலாற்றை சொல்லணும். இந்த படத்தில் அதை அழகாக சொல்கிறாங்க. சீயாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சீயாங்கிறது அந்த பகுதி மக்கள் பயன்படுத்துகிற வார்த்தை.
சீயா, அப்புறம் அந்த அம்மா பயன்படுத்துகிற கெட்ட வார்த்தை, இந்த பெண்ணி குயிக்கு, இதெல்லாம் குறியீடு. ஒரே ஒரு சீனில் ராதிகா அப்படி கையை தூக்கி கேட்பாங்க, அதில் எம்ஆர் ராதா படம் பச்சை குத்தி இருக்கும். எல்லாரும் படத்தில் சிங்கம்புலி கேரக்டரை கமல் ரசிகர்னு தெரியும், ஆனால் ராதிகா வந்து எம்ஆர் ராதா ரசிகர். எவ்வளோ நுட்பமான காட்சி. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களான்னு கேட்கும், அவங்களுக்கு புரியாது. கலைஞர் காப்பீடு திட்டம், அம்மா காப்பீடு திட்டம் ஏதாவது போட்டிருக்கீங்களாப்பான்னு கேட்கும். இதுதான் தமிழ்நாடு, இதுதான் திராவிட மாடல், இதுதான் 2 திராவிட கட்சிகள் 2 தமிழ்நாட்டுக்கு செஞ்சது. இந்த 50 வருஷ திராவிட ஆட்சினால தமிழ்நாடு வீணாக போச்சுனாங்களே. ஒவ்வொரு கிராமம் வீட்லேயும் என்னவா இங்கே வந்து கலைஞரும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் அண்ணாவும் உள்ளே நுழைஞ்சிருக்காங்கங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சீனில் காமிப்பாங்க, இன்சூரன்ஸ்னால் தெரியாதா, கலைஞர் காப்பீடு திட்டம், அம்மா திட்டம். அந்த ஒரு சீனில் தமிழ்நாட்டு கிராமங்களினுடைய அந்த கிராமங்களுக்கும் இந்த கட்சிகளுக்கும் உள்ள ஒரு உறவை ஒரு சீனில் பல நுட்பமான விஷயங்கள் அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டல்லாம் இப்போ நார்த் இந்தியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர்ஸ். மொழி தெரியாத வட இந்தியர்களை போகிறதுனால நம்ம பவுனித்தாயி, நம்ம அம்மாசி, நம்ம விருமாயி, நம்ம கருப்பாயி, நம்ம பாட்டியை முப்பாட்டைங்க, நம்ம வயசானவங்க, அருப்புக்கோட்டைக்காரன், காரியாப்பட்டிக்காரன், இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையும் போது, இந்த எம்என்சி ஹாஸ்பிட்டல் நுழையும் போது அந்த நார்த் இந்தியன் டாக்டர்ஸ் நம்மளை பார்க்குற விதம், அவங்களுக்குள்ள நமக்கும் வரக்கூடிய லாங்குவேஜ் பேரியர், இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு உயிர் போக போகுதுங்கிறத அந்த டாக்டர் ரொம்ப கேஷுவலாக எஸ் அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மைலிங்கோட பேசுனதை வச்சுக்கிட்டு, ஓ நம்ம ஆத்தா பொழைச்சிக்கும் போல் சிரிச்சுட்டே சொல்கிறாருன்ட்டு வருது. அவர் மெடிக்கல் மிராக்கல்னு அவன் சொன்னதை பார்த்துட்டு வீணை வருத்தத்தோடு சொல்லுது, ஆத்தா செத்துருச்சு போலங்கிறது, இதெல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, படித்தவன் படிக்காதவன் மொழி தெரியாதவன் யாராக இருந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நம்ம நோயாளியாக போயிட்டோன்னா என் உடம்பை பற்றி அந்த டாக்டர் தெளிவாக சொல்லி ஆகணும். என்ன நோய், என்ன சிகிச்சை கொடுக்குறீங்க, எனக்கு என்ன தேவை, என்ன மருந்து, இந்த மருந்துனால என்ன எனக்கு மாற்றம் வரப்போகுது, இதையெல்லாம் தெரிவிக்க வேண்டியது ஒரு ஹாஸ்பிட்டலின் கடமை. இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இதில் என்னென்னா, தமிழனை அலட்சியப்படுத்துகிற இடத்துல வட இந்திய டாக்டர் இருப்பாங்க, தமிழன்ட்ட உரையாடுற இடத்துல வடகிழக்கு மாகாண டாக்டர் இருப்பார். அந்த டாக்டர் வந்து சீனாக்காரமாக இருப்பார். சீனாக்காரனா யார், நம்ம அருணாச்சல பிரதேச வட நார்த் ஈஸ்ட். அவர் வந்து அழகாக அந்த மொழியின் தாய்மொழியினுடைய பெருமை அவருக்கு தெரியும், அழகாக பேசுவார். என்னன்னா, இந்தியாவில் நான் ஹிந்தி ஸ்டேட்டில் ஃபுல்லாக இங்கிலீஷ் நல்லா தெரியும். இது ஹிந்தி ஸ்டேட்காரர் மட்டும்தான் ஹிந்தி தெரியாமல் நம்மளை போட்டு கொடுமைப்படுத்துறது. இந்த அரசியலையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான படம். பெண்கள் பார்க்கணும், குழந்தைகளோடு பார்க்கணும், குடும்பத்தோடு பார்க்கணும். எல்லாரையும் சிரித்து மகிழ வைக்கக்கூடிய இந்த படம் ஒரு அன்பு, அளப்பறை இல்லாத, பகட்டில்லாத ஒரு அன்பு. இதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு பெண்ணுக்குரிய ஆளுமை, ஒரு படிக்காத கிழவிக்கு உள்ள ஆளுமை, தானாக சம்பாதிச்சு வந்த ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கர்வம், இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அவளை ஒரு முரட்டுக்கத்தனமாக பார்த்து தான் பார்க்கணுமா, காட்டு சிரிக்கின்னு பார்க்கணுமா? இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இந்த படம் சொல்லியிருக்கு. இந்த கருத்துக்கள் எதையுமே ஏற்காத, புதுமையை விரும்பாத, நவீனத்தை விரும்பாத, ஏற்கனவே மாறி இருக்கிற விஷயத்தை கூட ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத ஒரு பழமைவாதியாக இருக்கிறதுனால, பைல்வான் ரங்கநாதனால் ஒரு பெண் ஆளுமை பற்றிய கதையை ரசிக்க முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தூமக்குடிக்குங்கிற வார்த்தையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்த்தா எவ்வளோ கெட்ட வார்த்தைகள் நீங்கள் சினிமாவில் பயன்படுத்தியிருக்கீங்க. தலித் மக்களை இழிவுபடுத்துகிற நிறைய சாதி ரீதியான வார்த்தைகளை தெரிஞ்சோ தெரியாமலோ, சண்டாளங்கிறது தலித் மக்களை இழிவுபடுத்துகிற வார்த்தை. அட்டு ஃபிகர்டாங்க வாங்கி, அட்டுங்கிறது ஒரு பட்டியல், ஆந்திராவில் உள்ள பட்டியல் சமூக பிரிவான். இப்போ நானே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சேன். நமக்கு தெரியாது இது அட்டுத்தனமாக இருக்கான்னு. அது வந்து ஒரு 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 அன்டச்சபிலிட்டியை குறிக்கிற வார்த்தையை. இது தெரிஞ்சோ தெரியாமலேயோ பல படங்களை ஹீரோக்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் கோபம் வரல. இப்போ இது இந்த படத்தில் கூட குறை வேஷம் போட்டிருக்கியான்னு ஏதோ ஒரு வார்த்தை வந்து குறவர் சமுதாய மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தை நானும் ஆதரிக்கிறேன். ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி, எந்த சமுதாயத்தையும் இழிவுபடுத்துகிற மாதிரி வார்த்தைகள் வரக்கூடாது. அது புழக்கத்தில் இருந்தாலும், சமூக யதார்த்தத்தில் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால் அந்த சமுதாய மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எதிர்ப்பை கூட நம்ம ஆதரிக்கிறோம். ஆனால் ஒரு பெண் கிளவி ஒரு ஆணை அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் எப்படி சாத்தியம், பண்ணலாமாங்கிற இந்த கேள்வியில் முழுக்க முழுக்க ஒரு ஆணாதிக்கத்தன்மை இருக்குது, ஒரு பழமைத்தன்மை இருக்குது. அதை ஏற்க முடியாது. தாய் கிளவி, தரமான கிளவி, தமிழர்களின் கிளவி, நம்ம தமிழ் குடும்பங்கள், தமிழ் சமூகங்கள் போய் நல்லா கொண்டாடுங்க. நல்ல மெசேஜ் காமெடியோடு சொல்லியிருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு வாங்க. இது போன்ற பல்வேறு சினிமா குறித்து பார்வைகள், பரிணாமங்கள், கருத்துக்கள், விவாதங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தான். நன்றி.